ஓகே அஜய், உங்களுக்கு மெட்டா ஆட் பத்தி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அஜய்? இல்ல சார், ஐடியா இல்லை சார். ஓகே, சோ சரி, மெட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்கோங்க சார். அது வாட்ஸ்அப் ஆப்ல மெட்டா ஏஐ அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல போய் நம்ம எது நம்ம தேவையோ அதை டைப் பண்ணோம்னா நமக்கான இதுக்கு சொல்யூஷன் அது கொடுக்கும். ஓகே, நீங்க சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ப்ரொவைட் பண்ற ஒரு ஏஐ டூலை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார். ஓகே அஜய், நீங்க எம்சிஏ தானே, உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எஸ் சார். சரி, இதுல எத்தனை பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்றேன் சார். யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, அது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே மெட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்ற டூல் தாங்க. எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? நம்ம சிம்பிளா வந்துட்டு ஃபேஸ்புக்கவே வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டான்னு தாங்க சொல்றோம். எஸ் சார். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கோட பேரே வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டான்னு மாத்திட்டாங்க. எஸ் சார். ஸோ அது தெரியாமலே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார். சரி, ஓகேங்க. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு யூஸ் பண்றீங்க. ஓகே சார். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா அஜய் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஊட்டிக்கு வந்துட்டு போறாங்க. ஓகே சார். அங்க போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லயே இன்ஸ்டாகிராம்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா போடுறாங்க. உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல. சரிங்களா? ஓகே சார். ஓகே, அந்த போஸ்ட் யாரெல்லாம் பார்ப்பாங்க? என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. எஸ் சார். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்த போஸ்ட எஸ் சார். கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற எல்லா பீப்புளுமே பார்க்கணும். நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல தான் நீங்க போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அந்த போஸ்டரை வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேம் போஸ்டரை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பூஸ்டிங் வந்துட்டு பண்ணணுங்க. சரியா? ஓகே சார். எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? புரியுது சார். நீங்க ஜஸ்ட் நார்மலா ஒரு போஸ்ட் வந்துட்டு எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களோட சோசியல் மீடியாக்குள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களோட பேஜ, அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க முடியும். பட் இதே இது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் போஸ்டரை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்க்குள்ள இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்துட்டு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பெய்ட் டூல் யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த போஸ்டரை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜீவிதா மேடம் இருக்காங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ எம்சிஏ ரிலேட்டடான ஒரு பேட்ச் வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க ஒரு இமேஜ் வந்துட்டு டிசைன் பண்ணிட்டீங்க. இமேஜ் வந்துட்டு இந்த அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு போஸ்டர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இதே கேஸ் தான். லைக் வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல யாரெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் பண்ணிருக்காங்க இல்லைன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். அவங்க மட்டும்தான் உங்களோட போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க முடியும். ஆனா நீங்க ரெடி பண்ணியிருக்கிற ஒரு இமேஜ் எம்சிஏ அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு இமேஜ். அப்போ நமக்கு வந்துட்டு என்ன வேணும்? கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற யாரெல்லாம் வந்துட்டு பிஜி, அதாவது யூஜி டிகிரி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களோ இல்ல யாரெல்லாம் எம்சிஏ படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ இல்ல வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா கோயம்புத்தூருக்குள்ள. ஸோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா யாரெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கிட்ஸ் வந்துட்டு அவங்களோட கிட் வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் தென் 18+ மேல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு மட்டும் என்னோட அந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெட்டா ஆட் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். இந்த மெட்டா ஆட் டூல் மூலியமா லைக் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு பெய்டு ரிசல்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். லைக் வந்துட்டு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணி உங்களோட ரோல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ்க்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு வரணும் அப்படின்னா அந்த கால்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு அமௌண்ட் செலவு பண்ணியும் நீங்க கால்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நார்மலா வந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சு இல்லைன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ரெண்டோட குரூப்ஸ்ல எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்ணி
நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கானிக்கா கூட ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பட் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பெய்டு அமௌண்ட் செலவு பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா கால்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர முடியும். ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க போய் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட ரெக்யர்மெண்ட் உங்களோட பிசினஸ பத்தி கால்ஸ் வந்துட்டு நிறைய வரணும் அப்படின்னா நீங்க போத் ஆர்கானிக் ஆர் வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்ட் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தந்து அவங்களோட கால்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும் நீங்க. ஓகேவா? இது அதே பிசினஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க இ காமர்ஸ் பிசினஸா மேபி இருக்கலாம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்து இல்லைன்னா நான் மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன், மொபைல் அப்ளிகேஷனுக்குள்ள வந்து அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ப்ராடக்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், இதுதான் வந்துட்டு என்னோட மெயினான கோல் அப்படின்னா லைக் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேம் இங்கேயும் நீங்க பெய்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்கானிக் ரிசல்ட்டையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் புதுசா வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அந்த பிசினஸை பத்தின வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க ஜாயின் பண்ற ஆர்கனைசேஷன்லயே கூட இது மாதிரியான ஒரு டாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரலாம். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஜஸ்ட் அவேர்னஸ் மட்டும் ஜென்ரேட் பண்றதுக்கும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆர்கானிக் ரிசல்ட் இல்லைன்னா பெய்ட் ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெட்டா ஆட் நம்ம சப்ஜெக்டா பார்க்க போற இந்த மெட்டா ஆட்ஸ்ல நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பெய்டு ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர போறோம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மெட்டா ஆட் மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு பெய்டு ரிசல்ட் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி தர போறோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் எல்லாமே அதாவது இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆடை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அந்த ஆட் எங்கெல்லாம் டிஸ்பிளே ஆக போகுது, மெட்டா ஆட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னா அது மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல மட்டும்தான் உங்களோட ஆட் வந்துட்டு தெரியும். மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஃபிளையர் வந்துட்டு ரெடி பண்றீங்க, அந்த ஃபிளையரை வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் காந்திபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்றாங்க இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ற அந்த பர்சன்ஸ்ட வந்து கொடுத்தோம் அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த ஃபிளையரை வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அந்த 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட அந்த ஃபிளையரை வந்துட்டு என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரோட இன்சர்ட் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டு என்ன அப்படின்னா டெலிவரி பண்ணுவாங்க. கரெக்டா? Yes, sir. ஹலோ? Yes, sir. Yes, sir. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த மெட்டா ஆட்லயும் அதே மாதிரி தான் லைக் வந்துட்டு நீங்க சப்போஸ் உங்களோட ஏரியா என்ன அப்படின்றது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிஃபைன் பண்ணிக்க முடியும். Yes, sir. எந்த ஏரியால இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஆடு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். மெட்டாவோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன, லைக் வந்துட்டு ஃபேஸ்புக்ல உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஃபேஸ்புக்லயே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்கு, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீல்ஸ் அப்படின்றது ஒரு பிளேஸ் தான். கரெக்டா? அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீடு அப்படின்றது நான் என்னோட ஸ்கிரீன் வந்துட்டு ஷேர் பண்றேன். நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸ்புக்கில் என்னோட டைம்லைனில் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது லைக் வந்துட்டு பாருங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் அவரோட பேஜில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கவர் ஃபோட்டோ வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு தெரியுது. அதே மாதிரி நான் வந்து கீழே வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது லைக் வந்து இதுதான் ஃபீட்னு சொல்லுவோம். Okay, sir.
இன்ஸ்டாகிராமோட என்டையர் பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட் எல்லாமே வந்து ஓகே சார். அப்போ இந்த ஆட் நம்ம வந்து பெய்ட் ரிசல்ட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த பெய்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்து ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகணும். அந்த ஆட் டிஸ்பிளே ஆகிற பொசிஷன்ஸ் வந்து எது அப்படின்னா என்டையர் நெட்வொர்க்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட் எல்லாமே வந்து டிஸ்பிளே நீங்க வந்து ஒரு ஆட் வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணும்னு வந்து இருக்கும் அப்படின்னா லைக் வந்து லொகேஷன் எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட இந்த பர்டிகுலர் ஆட் வந்து தெரியணும் அப்படின்றத நீங்க வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். அதே மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதையும் நீங்க வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா தான் கண்டிப்பா வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக தான் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக தான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சார். அப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா பேசிக்காவே எனக்கு வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு கேட்டகரிக்கு நான் வந்துடுறேன். சரியா? அப்போ எனக்கு இங்க தெரியல ஒரு ஆட் வந்து பாருங்க நான் கூப்பிடுறேன் நவீன் பார்க் அப்படின்னு ஒரு ஆட் வந்து அப்படின்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப் ரிலேட்டடான ஒரு ஆட் ஏன்னா என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு கேட்டகரி எனக்கு வந்து இந்த ஆட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே சார். அப்போ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து யாரு அப்படின்றத வந்து என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு டேரக்டா நீங்க டார்கெட் பண்ணணும்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஒரு இரிகேஷன் வைஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து நீங்க டார்கெட் பண்ணணும்னா டார்கெட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் டோல் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் செய்யணும் செட் பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் பிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் பிடிடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யூசர் சம்பந்தமா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க கண்டிஷன்ஸ் போட்டு வந்து என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வச்சு நீங்க வந்து டார்கெட் பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் கன்சல்டன்ட் போட்டிருக்காங்க சேல்ஸ் கன்சல்டன்ட் மட்டும் தான் என்னோட ஆட் வந்து செய்யணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ற கம்பெனியை பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க கம்பெனியோட சைஸ் பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரை வந்து என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமரோட பிஹேவியர்ஸ் அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரோட ஜெண்டரை பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவரோட மெரிட் ஸ்டேட்டஸ் வைஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஆட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களோட ஆடியன்ஸ் வந்து யாரு நம்ம லொகேஷன் செட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களோட அந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புள் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லைக் வந்து என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீமார்க்கெட்டிங் அப்படின்றது லைக் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக்கோட பேஜ் இருக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜை யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்களோ ஏற்கனவே ஒரு இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் நவீன் பார்க்க அப்படின்ற ஒரு பேஜ் பண்றேன் ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படிங்க 7.6K people வந்து இருக்காங்க. 6K people வந்து என்ன அப்படின்னா என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 7.6K people வந்து என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆட் யாரெல்லாம் என்னோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா potential.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். potential.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து என்ன அப்படின்னா நான் வந்து விசிட் பண்றேன். விசிட் பண்ணிட்டு நான் வந்து என்ன அப்படின்னா அகைன் வந்து நான் வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் என்னோட potential.in அப்படின்ற சைட்ல ஹோம் பேஜ் யாரெல்லாம் பார்த்து போனாங்களோ அவங்க ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பேஜ்ல நம்மளோட ஆட் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். அது மாதிரி இங்க வந்து just வந்து ஹோம் பேஜ் மட்டும் தான் சொன்னேன். நீங்க எந்த பேஜ் வேணாலும் நீங்க வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
Sir.
சார் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் 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 இப்போ வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அக்கௌண்ட் கீழே இருந்து மல்டிபிள் பேஜஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலே இருக்குமா இல்ல இன்ஸ்டால ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்ட் தனித்தனி இருக்குமா ஓகே அக்கௌண்ட் அங்க வந்து பேஜஸ் கிடையாது ஓகே சார் ஓகே சார்
பாஸ்வேர்ட் தப்பா பாஸ்வேர்ட் தெரியாது பாஸ்வேர்ட் ஜீரோ ஜீரோ ஓகே சார்
லைக் வந்து என்ன அப்படின்னா பேஜ் தான் கிரியேட் பண்ணணும். சரியா? ஓகே சார். லைக் வந்து என்ன அதே நீங்க வந்து சப்போஸ் நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்றீங்க எஸ் அப்படின்னா சார். அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் லைக் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேஜ் தான் நீங்க create ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட போஸ்டர் எல்லாம் நீங்க வந்து publish பண்றது எல்லாமே ஓகே சார். அந்த பேஜ்குள்ள தான் நீங்க போயிட்டு publish பண்ணணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிங்கோ விகாஸ் அப்படின்றத நீங்க வந்து என்ன அப்படின்னா இங்க click பண்ணுங்க. சிங்கோ விகாஸ் அப்படின்றத click பண்ணிட்டு இப்போ நீங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிங்கோ விகாஸ் அப்படின்ற பேஜ்குள்ள தான் இவங்க வந்து என்ன அப்படின்னா போஸ்டர்ஸ் எல்லாமே publish பண்ணிருக்காங்க. உங்களோட அக்கௌண்ட் உள்ள அவங்க வந்து என்ன அப்படின்னா போஸ்டர்ஸ் வந்து போஸ்ட் வந்து போடக்கூடாது. ஓகே சார். ஓகே இப்போ அதே நம்ம பேஜுக்கு போயிடலாம். ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னோட அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. எஸ் சார். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம publish பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்களா? சார். ஓகே. ஸோ இப்போ மேல போயிட்டு இப்போ இதே மாதிரியான ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு Facebook பேஜ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். சப்போஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இல்ல ஓகே சார். இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜ்ல போயிட்டு நம்ம வந்து என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா போஸ்டர் வந்து என்ன அப்படின்னா நம்ம post பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு பேஜ் லைக் வந்து என்ன அப்படின்னா உங்களோட கன்சல்டன்சி பேர்ல வந்து என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காம்படிட்டர் யாராவது இருக்கிறாங்களா பேர் ஏதாவது சொல்லுங்க. என்னங்க சார்? உங்களோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட காம்படிட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட பேஜ் எப்படி இருக்கு. எடுக்கான். எடுக்கலாம். மேல சர்ச் Facebookல அந்த இடத்துல எடுக்கலாம். சொல்லிக்கிறீங்களா? கரெக்டுங்க சார். ஓகே என்டர் கீ பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க எடுக்கலாம். ரைட் சைடு உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. எடுக்கலாம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஸோ அவங்க உங்களோட வந்து என்ன அப்படின்னா ஒரு பேஜ் வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க லைக் பண்ணிக்கோ. அப்படி லைக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அவங்க என்ன போஸ்டர்ஸ் வந்து போட்டாலும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி உள்ள பாருங்க நிறைய போஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரெகுலரா வந்து என்ன அப்படின்னா publish பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட பிசினஸ்க்கு லைக் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் உங்களோட கன்சல்டன்சி நேம்ல தான் நீங்க வந்து என்ன அப்படின்னா நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க விஷயம் நம்ம அந்த பேஜ் வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி நம்ம ஆட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் ரெகுலரா வந்து என்ன publish பண்ணி ஆர்கானிக் லீட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ புதுசா வந்து ஒரு பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே பாருங்க. பேஜஸ் நீங்க கிரியேட் நியூ பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க பேஜோட நேம் அதாவது உங்க பிசினஸோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே அதே நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜ் நேம் வந்து பேஜ் நேம் கொடுத்துங்க. நீங்க ஏதோ ஒரு ட்ரஸ்ட் சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆ ஓகே இப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னா பேஜ் நேம் மேல கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கேட்டகரி. ஸோ உங்களோட பிசினஸ் நேம் பிசினஸ் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வருது. இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்றது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து ஓகே சார். சப்போஸ் நான் நியூஸ் டீலர் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்க ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஒரு டீலர் அவங்க கேட்டகரிக்குள்ள ஓகே வந்துருப்பாங்க. சார். இல்லை நியூஸ் கூட ஒரு கேட்டகரிஸ் வந்து என்ன ஓகே கொடுத்துருப்பாங்க. சார். ஓகே ஓகேங்களா? சார். இப்போ உங்களோட கேட்டகரி சொல்லி என்ன உங்களோட பிசினஸ் கேட்டகரி வந்து என்ன? ட்ரஸ்ட் சார். ஆர்கனைசேஷன். ஓகே அப்போ ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து என்ன அப்படின்னா கேட்டகரிஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க இருக்கிறதா நீங்க வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிஃபைன்ல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் சார். எஸ் சார். என்ஜிஓ நான்கு ரூம்கள். ஓகே ஸோ நீங்க பண்றது வந்து எப்படின்னா ஒரு NGO எஸ் தான். சார். ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல first உங்களோட பிசினஸ் நேம் வந்து கொடுத்துட்டு உங்களோட பிசினஸ் வந்து என்ன கேட்டகரி அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுத்துடணும். ஓகே அடுத்து உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல
ஓகே சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். சரி.
டாக்குமெண்ட் வந்து வேணும். அதையும் நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த ரீசனுக்காக இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன சார் கொடுக்க ஆர்ட்ஸ் இங்க என்ன Yes, sir. Sí. Yes. Okay, sir. சார் டவுட் இருக்கு சார் 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 Okay. Okay. Yes, sir. Okay, sir.
ப்ரிவியூ பார்க்கலாம். இல்ல சார். இல்ல சார். எஸ் சார் சார். எஸ் சார். ஆமாம் சார். ஓகே சார்.
எஸ் சார். ஓகே சார், புரியுது சார், புரியுது. எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இருக்குங்க சார், ஆல்ரெடி இருக்கு. இருக்குங்க சார், இன்ஸ்டாலே தனியா அக்கௌண்ட்டே இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். சரி சார். ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த ஃப்ளோரல் ட்ரஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சார் இப்போ ஆல்ரெடி வந்து இவர் வந்து ஃப்ளோரல் ட்ரஸ்ட் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்காரு. இப்போ நானும் அதே நேம்ல கிரியேட் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் டூப்ளிகேட் வந்து. ஓ ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி ஜிப்ரோ சாஃப்ட்வேர் சொல்லி ஆல்ரெடி பேஜ் இருக்குது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நீங்க சொன்ன மெத்தட் படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இப்போ இந்த மதுரைக்கு லான்சருக்கு அப்புறம் ஜிப்ரோக்கு இந்த மூணுக்கும் அதுக்குள்ள பேஜ் கிரியேட் பண்றோம் வச்சுடுங்களேன். ஆல்ரெடி ஜிப்ரோ சாஃப்ட்வேர் ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, இதே நேம் வந்து இப்போ இந்த இமெயிலுக்கு வந்து எடுக்காது அப்படிதானே? ஒரு டிஜிட் ஹைஃபன் அந்த மாதிரி கொடுத்து மாத்திக்கலாம். ஓகே ஓகே சரி சரி. ஓகே ஓகே, நான் இன்னைக்கே ட்ரை பண்ணிடுறேன் சார். மூணுமே ட்ரை. சரி சார். ஓகே, இப்போ மதுரைக்கு அதுல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ சரி. ஓகே, இப்போ நியூவா கிரியேட் பண்ண உடனே இப்போ ஆட் ரன் பண்ண முடியுமா சார்? அது பாசிபிள்? ஓகே
ஓகே சார். சரி. சார் இன்ஸ்டாகிராம்ல ஒரே மெயில் ஐடி வச்சு நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல ஒவ்வொன்றும் தனித்தனி மெயில் ஐடி தான் வேணும் இல்லையா? ஓ சரி சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். Yes, sir. ஓகேங்க. ஆமாங்க சார். எஸ் சார் சார். ஓகேங்க. ஆமாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். எஸ் சார். ஓகேங்க சார். ஓகே. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். Yes, sir. Okay, sir. Okay, sir. Okay. Okay, sir. Okay, sir. Okay, sir. Yes, sir. Okay, sir. Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ.